ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, தீபா கார் வர்றது கவனிக்காமல் அந்த ரிங் எடுக்கிறதுக்காக போக அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றிடுறாரு. என்னங்க நீங்கள் பார்த்து வரமாட்டீங்களா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் என்னவாயிருக்கோன்னு கார்த்திக் கேட்க, இல்லைங்க, என்னோட மோதிரம் கீழே விழுந்துடுச்சுது, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் தீபா சொல்ல. இருக்கட்டுங்க, அதுக்காக இப்படியே நீங்கள் வர்றது, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா என்னவாயிருக்கும்னு கார்த்திக் கேட்குறாரு. இல்லைங்க, இது சாதாரண மோதிரமாக இருந்தால் நான் விட்டுருப்பேன், ஆனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு தீபா சொல்கிறாங்க. அப்படி என்னங்க ஸ்பெஷல்னு கார்த்திக் கேட்க, இந்த மோதிரம் நீங்கள் போட்டு விட்டதுங்க. இந்த மோதிரம் என் விரலில் இருந்தால் நீங்களே என் கூட இருந்தது மாதிரியே இருக்கும். இதை பல தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் என் உயிரை கூட பெருசாக நினைக்காம இந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக இங்கே வந்தேங்க. அதனால தான் கார் வந்ததை கூட நான் கவனிக்கலை. இந்த மோதிரம் எனக்கு அவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு தீபா உள்ளே போகிறாங்க. கார்த்திக் தீபாவே பார்த்துட்டு நிற்கிறாரு. அம்பிகா மீனாட்சி கிட்ட எப்படி என்னோட பிளான் சரியாக ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்க, எப்படி மேடம், உங்களுக்கு இந்த ஐடியாலாம் எப்படி கிடைக்கிதுன்னு மீனாட்சி கேட்குறாங்க. எத்தனை படம் நடிச்சிருக்கிறேன், அதில் எத்தனை லவ் சீன்ஸ் பண்ணியிருக்கிறேன், இது கூட தெரியாமல் இருந்தால் எப்படி? ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக ஹீரோ அங்கே வந்து காப்பாற்றணும். எத்தனை படத்தில் நம்ம இதை பார்த்துருப்போம். இப்படி தான் நானும் கமல் சாரும் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கமல் சார் கிட்ட ஒரு கதையை சொன்னாருன்னு சொல்லி அவங்களுடைய சினிமா கதையை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கார்த்திக் கூட இளையராஜா மியூசிக் கேட்டு ஹம் பண்ணிட்டு இருப்பாரு. நீ வேணா போய் அவர்கிட்ட பேசிப்பாரு. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் ஐ லவ் தீபா, ஐ லவ் தீபாங்கிறதா தான் இருக்கும்னு அம்பிகா சொல்ல, நிஜமாவா மேடம்னு மீனாட்சி கேட்க, ஆமாம், நான் 80s ஹீரோயினாக இருந்தாலும் ஒரு ஹீரோவோட மனசு எனக்கு தான் தெரியும், நீ போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மீனாட்சியும் கார்த்திகை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரியாவை காவல் காத்துட்டு இருந்த அந்த 2 பெண் போலீஸுக்கும் ஒரு சின்ன பையன் டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வந்து கொடுக்குறான். மேடம், இதை இன்ஸ்பெக்டர் சார் தான் உங்களுக்கு தர சொன்னார்னு சொல்ல, சரிப்பா குடுன்னு சொல்லி அந்த 2 பேரும் வாங்கி குடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறமா ரம்யா அங்கே வந்து ரியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரியா அங்கேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறமா சரவணன் அங்கே வராரு. உங்களை காவல் காக்க சொன்னால் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி 2 பேரையும் தட்டி பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே மயக்கத்தில் இருக்கிறத புரிஞ்சு அவங்க குடித்த கப்பை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்புறமா ரியா உள்ளே இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு, சே தப்பிச்சு போயிட்டாளான்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. மீனாட்சி கார்த்திக் கிட்ட வந்து பேசுகிறாங்க. கார்த்திக், தீபா உங்ககிட்ட ஒரு சபதம் போட்டிருக்காளே, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது உங்களோட பர்சனல் தான், நான் தலையிடக்கூடாது தான். ஆனாலும் என்னோட மனசு கேட்கல. அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய லவ்வை சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அது நடக்கலைன்னா உடஞ்சி போயிடுவா. அதை வெளியிலையும் காட்ட மாட்டா. உங்கள் மனசில் நீங்கள் தீபாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாவம் தீபா, அவளுக்காக நீங்கள் பொய்யாவது சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க. தீபா என்னோட ஒய்ஃப் அண்ணி, அவங்க மேலே எனக்கு எப்போவுமே லவ் இருக்குன்னு கார்த்திக் சொல்ல, அதை கேட்டு மீனாட்சி சந்தோஷப்படுறாங்க. இதை நான் போய் தீபா கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்க, வேண்டாம் அண்ணி, அதை நானே சொல்லிக்கிறேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. மீனாட்சி அம்பிகாவை கட்டி பிடிச்சி ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பிளான் சக்ஸஸான்னு அம்பிகா கேட்க, ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னது மாதிரி தான் நடந்துச்சு. கார்த்திக்கோட மனசில் தீபா இருக்க தான் செய்கிறா, அதை கார்த்திக் ஒத்துக்கிட்டாரு. இப்போ தீபா கிட்டேயும் சொல்ல போகிறாரான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. பால்கனிக்கு வாங்கன்னு சொல்லி கார்த்திக் தீபாவுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. இப்போ எதுக்காக இவர் நம்மளை பால்கனிக்கு வர சொல்கிறாரு, எதுவும் முக்கியமான விஷயமா இருக்குமான்னு சொல்லிட்டு தீபாவும் பார்க்க போகிறாங்க. தீபா கார்த்திக் கிட்ட எதுக்காக வர சொன்னீங்கன்னு கேட்க, கார்த்திக் தீபாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னு தீபா மறுபடியும் கேட்க, கார்த்திக் ஐ லவ் யூ தீபான்னு சொல்ல, தீபா ரொம்பவே சந்தோஷமாக கார்த்திகை கட்டி பிடிக்கிறாங்க. கார்த்திக் தீபாவோட நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. தீபா கண் கலங்குறாங்க. அவங்களோட கண்ணீரை தொடச்சி விட இன்றைக்கான எபிசோட் முடியுது.